இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த பொண்ணு மார்ச்சரியில் கொண்டு வந்து வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ட்ரை பண்ணும்போது தான் இந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்த்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கிறா. அந்த டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட நீ இறந்து போய் 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுமே நான் நம்ப மாட்டேன், நான் உயிரோடு தான் இருக்கேன், உங்ககிட்ட பேசித்தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ நம்பலனா உன் டெத் சர்டிஃபிகேட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் நீங்க ஏமாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டாக்டர் அங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில டாக்டர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு காயம் மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு ஊசி நூல் வச்சு தச்சிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா வலிக்காது. அப்பயும் அந்த பொண்ணு கேட்கறா, நான் இறந்து போல உயிரோடு தானே இருக்கேன், நீங்களாம் என்ன ஏமாத்துறீங்க தானே அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த டாக்டருமே நீ இறந்து தான் போயிட்டு உன் ஃபேஸை போய் கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அந்த பொண்ணோட ஃபேஸ்மே ஒயிட்டா அழுகி போன மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு ஒரு வேளை நம்ம இறந்து தான் போயிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறா. பொண்ணு மூச்சோட போது அவளோட மூச்சு காத்திருக்கோம் இல்லையா, அது போய் கண்ணாடி மேலே படுது. அப்பதான் தெரிய வருது இந்த பொண்ணு சாகவே இல்லை. ஏன்னா இறந்து போயிட்டா எப்படி மூச்சு காத்து வரும். இந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு இந்த டாக்டர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டாக்டர் ஒரு சைக்கோ. உயிரோட இருக்கிறவங்களெல்லாம் நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள புதைச்சிருவாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி